லேண்ட் வாங்கின அப்புறம் அவ்வளோதானு ரிலாக்ஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுங்கள். பட்டா பையர் நேமுக்கு சேஞ்ச் ஆகிறது முக்கியம். கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஆனால் இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது ஈஸி அப்டேட் பண்ணுங்கள். இது மூலிமா ரீசன்ட் சேல் டீட்டெயில்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணுங்கள். மூணாவது நேம் சேஞ்ச் இன் டேக்ஸ் அண்ட் இபி ரெசிப்ட்ஸ். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இபி பில் ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்கள் நேம் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இனி நீங்கள் தான் ஓனர். நாலாவது காம்பவுண்ட் வால் ஆர் ஃபென்சிங். லேண்ட் ஆக்கியபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபிசிக்கலாக மார்க் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைனா ஆக்கிரமிப்புக்கு ஆளாவீங்க. அஞ்சாவது நெய்பர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். அதாவது உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை உங்கள் லேண்டோட நெய்பர்ஸ்ட்டை கொடுத்து வைங்க. ஆல்சோ நீங்களும் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. இது ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆறாவது ட்ரைனேஜ் அண்ட் பாத்வே மெயின்டெனன்ஸ். பிளாட்டை க்ளீனாக ஆக்சசபிளாக மெயின்டைன் பண்ணுங்கள். இதை பராமரிக்கலைன்னா வேற எவனாவது வந்து பராமரிச்சுட்டு நான் தான் ஓனர்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. நிஜமாக தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லேண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் பற்றி சொல்கிறேன். சேவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.